வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு என்ன நாங்கள் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹையர் அக்கௌண்ட் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை அன்பாக்சிங் பண்ணி இதுக்குள்ளே என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குது, இது என்ன மாதிரி ஒரு அழகான யூனிட்டாக இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு முதல்ல இந்த சேனலுக்கு புதியவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொளியை பாருங்கள். வாங்க இதை முதல்ல இன்டோர் இருக்கிற பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பேக்கிங் கொடுத்துருக்குறாங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்போதும் இருக்கிறது போலேயே யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, அதே நேரம் ரிமோட் கண்ட்ரோல், பேட்ரி, ஸ்க்ரூ, அது பூட்டுறதுக்கான நட்டு, இது எவ்வளோ இது உள்ளுக்கு இருக்குது. இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இதை ஓரமாக வச்சுட்டு இந்த இன்டோரை வெளியில் எடுத்துடலாம். இந்த இன்டோரை வெளியில் எடுக்கிறதுக்கு ஈஸியான மெத்தட் அப்படின்னு பார்த்தா, நம்ம அதை அப்படியே கவுட்டு வச்சு பாக்ஸை மட்டும் நம்ம தூக்கிட்டோம்னா அது வெளியில் வந்துடும். ஆனால் நம்ம அப்படி பண்ணாமல் இதை நிமித்தி மெதுவாக ரெண்டு சைட்லேயுமே அப் அண்ட் டவுன் சைடில் ரெண்டு தரமும் நம்ம வெளியில் இழுத்தோம்னு சொன்னால் அது வெளியில் வந்துடும். அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உண்மையே ரெண்டு சைட்லேயும் பாருங்கள், அடிபடாத அளவுக்கு ரெஜிஃபோமில் கவர் பண்ணிக்கிறாங்க. ரெஜிஃபோம்னு நான் சொல்கிறது தெர்மாக்கோல் அப்படின்னு சொல்கிறது தான் ரெஜிஃபோம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதில் நல்லாவே ஒரு கவர் பண்ணிக்கிறாங்க. அதை ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பொலித்தீனையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் உள்ளுக்கு எப்படி இருக்குண்டு. சரி, இந்த பொலித்தீனை வெளியில் எடுத்துகிட்டு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இது இந்த பின்பகுதி எப்படி ஒரு லுக்கை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த பொலித்தீனை நான் ஃபுல்லாகவே எடுக்கல அப்படின்னா அதை ரீகவர் பண்ணி நான் போடணும். கொண்டு போய் அக்கௌண்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கொண்டு போகணும். இந்த பவர் கோட் பாருங்கள், இது 1 மீட்டருக்கு மேலே இதில் கொடுத்துக்கிறாங்க. அதே நேரம் இதில் கொப்பை பாருங்கள் இங்கே வரைக்கும் இருக்குது அப்படின்ட்டு. இந்த வெள்ளையாக இருக்கிறது தண்ணி பைப்பு, கருப்பாக இருக்கிறது கொப்பை பைப்போட லைன். தண்ணி பைப்பை பாருங்கள், உண்மையாக ஒரு 2 ஃபீட் அப்போல கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியில் வர அளவுக்கு அது தூரம் இருக்குது, அந்த அளவுக்கு அதை கொடுத்துருக்குறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த இன்டோர்ன்ட்டு அந்த ஃபினிஷிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைனிங்காக இல்லாமல் ஒரு மேட் ஃபினிஷிங்காக தான் இருக்குது. இது ஒரு வித்தியாசமான ஒரு லுக் கொடுக்குது. சரி, அது அப்படியே இருக்கட்டும். நம்ம அவுட்டோரை ஓப்பன் பண்ணி அதை பார்க்கலாம் எப்படி இருக்குது. அதாவது அவுட்டோர் அப்படின்னு சொல்கிறது இந்த கம்ப்ரெஸர் அப்படின்னு சொல்லுவோம், கண்டென்சர் அப்படின்றலாம் இதில் நிறைய பேரில் நம்ம சொல்லுவோம். அதை நம்ம திறந்து பார்க்கலாம். வாவ், பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு செம்ம க்யூட்டாக ஒரு யூனிட் இருக்குது. உங்களுக்கு பார்க்கவே தெரியும். எல்லாமே வட்டமாக வேறு டிசைனில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது செம்மையான ஒரு லுக் கொடுக்குது பாருங்கள். வித்தியாசமாக இருக்குது, ஒரு ரிச் லுக் கொடுக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதே நேரம் இந்த கோயில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த அடிபாடு ஒன்றுமே இல்லை, அப்படியே செம்மையாக இருக்குது, செய்த மாதிரியே அப்படியே இருக்குது. இது புதிய வரவு. சரி, நாம் இன்ஸ்டால் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டேன். இன்ஸ்டால் பண்ணுற இடத்துக்கு வந்தால் இந்த கொப்பை பைப் கொஞ்சமாக அந்த லெவலுக்கு இல்லாமல் கொஞ்சம் பதிவாக இருக்குது. அதை நம்ம உடைச்சி கொஞ்சமாக பெருசாகிக்கலாம் அந்த ஹோலை. அதே நேரம் ப்ராக்கெட்டை வச்சு நம்ம ஹோலை மேக் பண்ணிக்கிண்டு அளவெல்லாம் எடுத்துகிட்டு ஹோலை மேக் பண்ணிடலாம். ரீல் வச்சு அதை இந்த பிவிசி பேப்பர் எல்லாத்தையும் சரியான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இந்த கொப்பை பைப்பும் எங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம இண்டோ யூனிட்டை தூக்கி குழவி பார்த்தா தான் தெரியும் அளவாக இருக்குதா அப்படின்ட்டு. எஸ், இப்போ இவங்களுக்கு அளவாக இருக்குது அப்படின்றத நாங்கள் அடையாளப்படுத்திட்டோம்னு சொன்னால் இதை நாங்கள் உடனே அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதை ப்ளரிங் பண்ணிவிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணின பிறகு இந்த வயர் கனெக்ஷன் அது இதெல்லாம் இருக்குது. இப்போ தண்ணி கொஞ்சம் விட்டு பார்க்குறேன். இந்த ஓட்டோ ஃபாலோ எப்படி இருக்குது, ஃபாலோவாக தண்ணி வெளியில் ஓடுதா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏதாவது அடைச்சிருக்குதா என்னென்று. அது எல்லாமே எங்களுக்கு ஓகே ஆகிட்டுது. ஓகே ஆகினதுக்கு பின்னாடி இப்போ நாங்கள் இது கவரை ஃபிக்ஸ் பண்ணணும். கவரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னே இந்த கொப்பை பைப் இருந்த அந்த ஹோல் பெருசாக உடைச்சி நம்ம செய்ததால் அது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அந்த இடத்தெல்லாம் நம்ம ஸ்டாப்பிங் வச்சு அதை சீல் பண்ணிடலாம். சீல் பண்ணி நம்ம பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா அந்த சின்னதாக பெயிண்டுகள் உறிஞ்ச இடங்கள் எல்லாம் இருக்குது. அந்த இடத்தையுமே நாம் ரிப்பேர் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம இந்த கவரை நம்ம இதுக்கு மாட்டிடலாம். கவரை மாட்டும்போது கவரில் பார்த்திங்கன்னா இந்த ஒயர் கனெக்ஷன் அதெல்லாம் அந்த டிஸ்பிளேயில் தெரிகிறதுக்கு அதுகளை எல்லாத்தையுமே உள்ள சரியாக நம்ம மாட்டிடலாம். அது ரூம் சென்சர் அது எல்லாமே இங்கே அப்படி தான் வரும். எல்லாத்தையுமே எடுத்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணி போட்டுட்டு இந்த கவரை மாட்டிட்டு பார்த்திங்கன்னா இந்த லுக் இப்படி தான் இருக்குது. உண்மையாகவே ஒரு மேட் ஃபினிஷிங்ன்றது ஒரு இந்த லைட்டுக்கு பாருங்கள் ஒரு சைனிங் கொண்டு வரும். ஆனால் இதுக்கு சைனிங் இல்லாமல் ரொம்ப ஒரு லுக் கொண்டு கொடுக்குது பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். விலையும் ரீசனபுளாக இருக்கிறதால இது ரொம்ப பிரயோசனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அவுட்டோ யூனிட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அவுட்டோ யூனிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி கொப்பை பைப்பெல்லாம் இங்கே இருக்கிறதால நம்ம ப்ராக்கெட்டை போட்டுட்டு அவுட்டோரை தூக்கி இங்கே வச்சுட்டோம். இதை
நம்ம இங்கேயே பிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் வந்து பிளரிங் பண்ணி நம்ம இங்கே பிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை பிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. ஓகே, இப்போ நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.